அண்ணா, அதான் ஸ்வேதாவோட கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றியாச்சுல்லண்ணா. மயானத்துல எல்லாம் ரெடியா இருக்குண்ணா. எடுத்துட்டு போய் எரிச்சிடலாண்ணா. முத்தரசு வேண்டாம் முத்தரசு. ஸ்வேதாவை மயானத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம் முத்தரசு. நம்ம தோட்டத்திலேயே அவளை புதைச்சு அங்கேயே நாம அவளுக்கு ஒரு சமாதியை கட்டிடலாம் முத்தரசு. அதுக்கு நான் தினம் விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் ஆசையை நிறைவேற்று முத்தரசு. ஸ்வேதாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றின மாதிரி உன் சித்தி என்னோட ஆசையும் நிறைவேற்றி வைப்பா. என்னப்பா யோசிக்கிற? உன் சித்திக்காக பண்ண மாட்டியாப்பா? எல்லாரும் பாத்துட்டீங்களா? மூடிடலாமா? ஒரு நிமிஷம். ஸ்வேதா, ஐயோ எல்லாரும் சேர்ந்து பெட்டியை கொஞ்சம் பிடிங்க. எல்லாரும் வாங்க. ஐயோ ஸ்வேதா, உயிர் போகும்போது நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ, எத்தனை தவிச்சியோன்னு தெரியலையே. தண்ணிக்கு தவிச்சியா, சாப்பாட்டுக்கு தவிச்சியா, எதுக்கெல்லாம் தவிச்சிருப்பேன்னு தெரியலையே. ஓ தவிச்ச வாக்கி தண்ணி கூட குடுக்க நான் பக்கத்துல இல்லாம போயிட்டனே. ஐயோ ஸ்வேதா, நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருக்கணுமா? போறேன். நான் மட்டும் கல்லு மாதிரி இருக்கேன். இப்படி போய் சேர்ந்துட்டியே ஸ்வேதா. அவ ஆசைய நிராசை ஆக்கிறது பத்தாம
இப்படி அவளையே மண்ணோடு மண்ணாக்கிட்டீங்களே, இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடுமா? நாசமா போவீங்க, நாசமா போயிடுவீங்க. நீங்க எல்லாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என்னம்மா? பாவீங்களா? அவ என்ன நினைச்சா? உன் கையால தாலி வாங்கணும் தானே நினைச்சா? அவ்வளவுதானே முத்தரசு, நீயும் கல்யாணம் பண்ணலான்னு இருந்த, கடைசியில அவளை இப்படி கை விட்டுட்டியே முத்தரசு. ஸ்வேதா சுமந்த மாதிரி நீயும் அவன் குழந்தைய சுமந்துகிட்டு தானே இருக்க. அது மட்டும் உனக்கு நல்லா பொறுக்கணுமா? அத்தை, ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் முத்து மாமா பொண்டாட்டி ஸ்தானத்துல ஸ்வேதாக்காவை அடக்கம் பண்ணிருக்கோம். அவங்க கழுத்துல தாலி கட்டி சுமங்கலியா தானே அனுப்பி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்களுக்கு சாபம் விடாதீங்க அத்தை. வெண்ணிலா, அழாத வெண்ணிலா. சொல்றது கேளு, அழாத. நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஸ்வேதா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. துர்மரணம் தான் சொல்லணும். சாகர வயசாகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ, வெளியில வயிற்றுல இருக்க குழந்தைக்கோ இல்ல ருத்ரா உத்ரா அவங்களுக்கு தான் ஆபத்து வந்துருமான்னு ஒரு மாதிரி பயமும் குழப்பமாவும் இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு நானே உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ஆமா சாமி, ஸ்வேதாக்காக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை ராமேஸ்வரத்துல வச்சு செஞ்சு முடிக்கலாம்னு நினைச்சிருக்கோம். அதை எப்ப செய்யறதுன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சரிம்மா, எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன். கார்த்தி அண்ணா, டேபிள். சரிண்ணா. சாமி, அன்னைக்கு உங்க முகத்துல இதே மாதிரி ஒரு கலவரம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு. இப்போ உங்க முகத்துல அதே மாதிரி ஒரு கலவரம் தெரியும் போது அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன நடக்கும் சொல்லுங்களேன். அது இல்ல தம்பி, இது வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கு இப்படி சோலி உருட்டி இருக்கேன். ஆனா சோழிகள் 3 தடவையும் இப்படி குப்புற விழுந்ததே இல்லை. சோழியை திரும்ப திரும்ப உருட்டியும் குப்புற விழுகுதுன்னா இது மிகப்பெரிய கெட்ட அறிகுறியா தான் என் மனசுக்கு படுது.
சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நிஜமாவே எனக்கு பலன் சொல்ல தெரியலன்னு தான் சொல்லணும். அதனால நான் என் குருநாதரை உடனே பார்த்தாகணும். குருநாதரா? ஆமா, அவரோட பேரு சாயாஜி சந்தர்தாஸ். அவர் மிகப்பெரிய ஜோதிட வல்லுனர். அவர்கிட்ட கேட்டா இதுக்கான விடைய சொல்லுவாரு. அதனால அவரை போய் நான் உடனே கூட்டிட்டு வர்றேன். வர்றேன் தம்பி. சரிங்க சார். வர்றேம்மா. உத்ரா, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே கெட்டதாவே நடக்குது. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன? கார்த்திக் சித்தப்பாவை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்க. கடலால நம்மள இழுத்து கொல்ல பாத்துச்சு. மந்திரவாதி வரை நம்மள கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திருவிழால வெண்ணிலாமா வயித்துல இருக்கிற பாப்பாவுக்கு ஆபத்து வந்துச்சு. இப்ப என்னடானா இந்த ஸ்வேதாவும் செத்து போயிட்டாங்க. அதனால எல்லாருமே கவலையா இருக்காங்க. அதுக்கு சோலி போட்டு பார்த்ததுல எல்லாமே தப்பு தப்பா வருதுங்கறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ருத்ரா, எல்லாமே மனசுபடி நடக்கும்னு அந்த பணியார பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. நீ எதுக்கு அப்படி கெட்டது நினைச்சிட்டு இருக்க? நல்லது நினைச்சா நமக்கு நல்லதுதான் நடக்கும். அப்படி நினைச்சாலும் மனசுக்கு பயமா இருக்கே. இந்த ஜோசியர் சோலி போட்டு பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம், ஆனா என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், சீட் எழுதி போட்டு பார்க்கலாம். இல்லனா பூ போட்டு பார்க்கலாம். அப்புறம் 2 விரல்ல ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு தொட சொல்லலாம். ஒட்டிய ரெட்டியா பார்க்கலாம். அப்புறம் கண்ணு மூடிக்கிட்டு குங்கும வட்டம் போடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா அந்த குங்கும வட்டம் போட்டு பார்க்கட்டுமா? சரி, நான் போய் குங்குமம் எடுத்துட்டு வரேன். சாமி, இந்த வட்டம் நல்லபடியா அமைஞ்சு ஒண்ணு சேரணும். அப்பதான் எங்க வீட்ல எந்த கெட்டதும் நடக்காது. ருத்ரா வேற ஏற்கனவே ரொம்ப பயத்துல இருக்கான். நல்லபடியா இந்த வட்டம் ஒண்ணு சேரணும். முழு வட்டம் போட்டாச்சா? இப்ப நான் கண்ணை திறக்கட்டுமா? வட்டம் சேர்ந்துருச்சுல, கண்ணை திறக்கவா? இப்ப கண்ணை தர. அப்பா, முழு வட்டம் போட்டிருக்கேன். அப்ப இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்க போகுது. என்ன உத்ரா? ஆமா ஆமா, அத போட்டது யாரு? ருத்ரால. என் கை ராசியான கை, அதனாலதான் வட்டம் போட்ட உடனே சேர்ந்துருச்சு. இதே நீ போட்டிருந்தா கண்டிப்பா சேர்ந்திருக்காது. ஆமா ஆமா, கஷ்டம்தான். நான் வட்டம் போட்டிருந்தா சேர்ந்திருக்காது. ஐயோ, ருத்ரா போட்ட வட்டம் சேரலையே. ஏன் எதுக்குன்னு ஒண்ணும் புரியல. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். அப்பா, அம்மா, அம்மா வயித்துல இருக்கிற குட்டி பாப்பாங்க, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, நானு, ருத்ரா எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் வந்து உன்கிட்டயே வேண்டிக்கிறேன்.
சோழி சொல்றது சரியா இருந்தா இந்நேரம் ஸ்வேதா உடம்புல உயிர் இருக்காது. நாங்க ஸ்வேதாவை தேடி போனப்ப ஒரு பாடி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. போய் பார்த்தப்போ நாம தேடிட்டு இருக்கிற ஸ்வேதா தான் மேடம் அது. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தப்பு பண்ணிட்டு வெண்ணிலா. ஷோ, நான் அவ கழுத்துல தாலி கட்டினவளை ஏமாத்தி அவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு வெண்ணிலா. அதை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஏன் முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன அவ என்னைக்குமே குறுக்கு வழி தான் யோசிப்பா. அவளோட புத்தி அப்படிதான். நானும் அதே குறுக்கு வழியில போய் அவனும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டேனே. நீ வேணும் நான் பண்ண, அதுவும் என் வயித்துல இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தானே அப்படி பண்ண. எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஆபத்து தீரணும்னா ருத்ரா என் வயித்துல கை வச்சா அந்த ஆபத்து நீங்கும்னு சொன்னாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து தரேன், என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு ஸ்வேதா அக்கா கண்டிஷன் போட்டாங்கல்ல, அது தப்பு தானே முத்து மாமா? அதனால தானே வேற வழி இல்லாம நீ இப்படி பண்ண. ஸ்வேதா பண்ண தப்புனா நான் பண்ணதும் தப்புதான். யார் பண்ணாலும் தப்புதான். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குன்றதுக்காக அது மட்டும் என் மைண்ட்ல வச்சு நான் என்ன பண்றேன்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். அவ கழுத்துல நான் தாலியை கட்டினா ருத்ராவையோ ஒப்படைப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டா. நானும் நம்ம குழந்தைங்க கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டுறேன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா அது தப்பு தானே. நான் என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் உங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு உண்மையா சொல்லிருக்கணும். நேர்மையா நடந்திருக்கணும். அது அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நண்பனோ எதிரியோ யாரா இருந்தாலும் நம்ம உண்மையா இருந்திருக்கணும் இல்லையா? நான் எல்லாத்தையும் நானாவே இதை பண்ணு நினைச்சு முட்டாள்தானே பண்ணிட்டேன். நான் கடவுள் மேல பாரத்தை போட்டு என்னதான் நடந்தாலும் நான் நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். தப்பாச்சு. அவ மனசுல ஆசை வளர்த்து தப்பாச்சு. கல்யாணம் பண்ண வரைக்கும் அவளை வர வச்சு அவளை உட்கார வச்சு கடைசியில உன் கழுத்துல நான் தாலி கட்டினது, அது எப்படி பார்த்தாலும் அது ஒரு மாதிரி அது தப்புதான். அப்படி நான் பண்ணிருக்க கூடாது இல்லையா?